அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் +2 +2க்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். +2 அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தவங்களுக்கும் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், ஒருத்தவங்க இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஆகணும். ஸோ ஒரு செக்டாரில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோர் தென் தட் நம்ம காமனாக சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத கேட்டு ஒரு பர்ட்டிகுலராக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போவோம். அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்லையோ இல்லை அவங்களுக்கான அந்த சூழ்நிலைகள் வந்து கரெக்டாக அமையாது, போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஸோ நம்ம இந்த 12th முடிச்சுட்டு என்னென்ன செக்டார்ஸ்லாம் வந்து அடுத்து ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு ரொம்ப ஒரு டிமாண்ட் உள்ள செக்டார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதை 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஜாப் வேக்கன்சி உள்ள செக்டார்ஸு. சில இது வந்து அடுத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் தான். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போதே உங்களுக்கு நிறையா பில்டிங்ஸு இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக பவர் செக்டாரோட ப்ளே ரொம்பவே முக்கியம். பவர் செக்டார் அப்படிங்கும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ரொம்பவே பூம் ஆகிக்கிட்டு இருக்க லாஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கவர்மெண்ட்டுமே நிறையா அதுக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கலோட ஒன்று வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொன்று வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ஸும் ப்ளஸ் அதுக்கோட டிமாண்ட்ஸ் அதுவும் பார்த்திங்கனாவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அந்த செக்டார்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வாண்டட் இருக்கிற செக்டர். நீங்கள் கொரோனா டயத்தில் இருந்தும் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு டாக்டர் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலராக ஜென்ரல் மெடிசன் இருப்பாங்க, இல்லை ப்ரெக்னன்சி டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்படி அதில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்ஸுக்குமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட்டு, சுகர் இன்ஸ்டியூட்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குமே அப்படி தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸு, தனித்தனி பிளாக்ஸ்ன்னு வச்சு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே பூம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து எப்போவுமே அது வாண்டட்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிலேட்டட் டு ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுல அந்த கம்பெனிஸ் இப்போது மேஜரான கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சன் ஃபார்மா, ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் சிப்லா, இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் அவங்களோட மெடிசின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பயோடெக்னாலஜி நிறையா ப்ளே பண்ணுது. ஸோ இதை தாண்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போது அதுவுமே ஒரு பூமான செக்டர்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது ஹோட்டல்ஸை இது பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி டூரிசம் செக்டர்ஸில் இந்த ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓபராய் ஹோட்டலாக இருக்கட்டும், மகேந்திரா ஹாலிடேஸாக இருக்கட்டும், இப்படி பல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு உள்ள ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து புது புது ஹோட்டல்ஸ் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு உடனே அதிலெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ நார்மலாக இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் தான் நிறையா பேரோட சாய்ஸாக இருக்கும். ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை எஃப்எம்ஜி செக்டராக இருக்கட்டும். எஃப்எம்ஜி மீன்ஸ் இந்த சென்ஸ் நம்மளோட லோக்கலில் உள்ள ஷாப், நம்மளோட நீட்ஸான மளிகை பொருட்கள் வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட நீட்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அவாய்ட் ஆகாது. ஸோ எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருளில் எப்போவுமே தேவைப்படுற ஒரு இது. ஸோ அது வந்து அந்த கண்டென்ட்ஸ்க்கான அந்த எலிமெண்ட்ஸ்க்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னோடனே நம்ம வந்து காமனாக திங்க் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய செக்டார்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போது ஷிப்பில் ஒர்க் பண்ணலாம், கேட்ரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஃபாலோ அப்பான டிகிரிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செக்டார் ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஜாப் வந்து ஜாப்க்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இது மாதிரி வந்து ஜாபோட சேலரி ஹையாக இருக்கிற ஜாப்ஸும் சிலது இருக்குது. இப்போ ரிக்கிங்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஏன்னா அந்த ஜாபோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அவங்களோட எனர்ஜிஸாக இருக்கட்டும், அந்த இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சேலரியும் அதில் உள்ள பேயுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா மெரைன் செக்டார்ஸாக இருக்கட்டும், அவிடேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூரிசம் வளரும்போது இதுவுமே உங்களுக்கு கூடவே அதிகமாக
க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதை தாண்டி இன்னொரு செக்டர் வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கும்போது அதோட ப்ளே ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ஒரு பூம் ஆகிட்டு இருக்க ஒரு செக்டர். நார்மலாக இதெல்லாம் தாண்டி நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்மல் சிவில் மெக்கானிக்கல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதோட நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போது நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அது சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பட் நீங்கள் அந்த காலேஜ் டைமில் என்ன உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க காலேஜை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போசர் கண்டிப்பாக வேணும். என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, இண்டஸ்ட்ரியில் என்ன நீட்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கான நீங்கள் ஜாப்ஸை வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் ரைட் டைமில் ப்ளேஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கில்டாக ஒரு இன்றைக்கி உள்ள டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க ஏன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து அந்த இதில் வந்துட்டு ரொம்ப நிறையா பேர் இல்லை, இப்போது முன்ன மாதிரி இல்லை, நிறையா பேர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இப்போது வந்து என்ன ஃபாரின் மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்படிலாம் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு ரொம்ப டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கில்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வளர்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன தான் ஏஐ வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது போக நம்ம ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் வந்துட்டு ஹை பேயிங் சேலரி பேயிங் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து 6th இருந்தது. ஸோ கத்தார் அது வந்து நியர்லி அவங்களும் டாப் 10 பிளேஸ்க்குள்ளே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கல்ஃப்லேருந்து கத்தார் இருக்குது, ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து சிங்கப்பூர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் நாள்லேயே வந்து ஃபாரின் போகணுன்னு நினைப்பாங்க. நம்ம போகிற கண்ட்ரீஸில் நம்மளுக்கான க்ரோத் இருக்கணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம வந்து பார்க்கணும். எந்த கண்ட்ரீஸ் போனால் நம்மளுக்கு டெவலப் ஆகலாம், ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஜஸ்ட்டு சேல்ரி பேஸ்டாக போயிடாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ 12th எல்லோரும் நல்ல மார்க்ஸ் வாங்கி நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல ப்ரோக்ராம் நம்ம காலேஜில் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் என்னோடய ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.